ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான பலாபலன் கிடைக்க போகிறது? ஏன் நான் நட்சத்திர பலன் பார்க்கணும்? ராசி பலன் எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக தானே இருக்கு, அதுவே ஓரளவுக்கு மோர் தென் ஓகே தான், சொல்றதெல்லாம் ஓரளவு கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் ஏன் நட்சத்திர பலன் பார்க்கணும்? நட்சத்திர பலன் மூலமா எனக்கு ஏதாவது கிடைச்சிருமா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கு இனிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே. ஸோ கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது? இருக்கலே பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா? அந்த கிருத்திகை என்பது உடைப்பட்ட நட்சத்திரம். ஒரே ஒரு பாதி தான் மேஷத்தில் இருக்க போகுது, மற்ற 3 பாதியும் இப்போ எங்க இருக்க போகுது? ரிஷபத்தில் இருக்க போகுது. நம்ம 19 இப்படி புரிஞ்சுக்கோங்க. நீங்க மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை வாய்ப்புகள் குவிய போகிற காலகட்டம் சூப்பரா இருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரப்போகுது. ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆக போறாங்க. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் லேண்ட் வாங்கிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கம்யூனிகேஷன்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, டீ கடைலாம் வச்சிருக்கீங்களா, டெய்லி ரொட்டீனா ஒரு வேலை பார்ப்பீங்கல்ல, இந்த பூக்கடை நடத்துறது, இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் டெய்லி வருமானம் வரக்கூடிய வேலையெல்லாம் யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் மிகச்சரியான காலகட்டம். ஏன்னா ஸ்டார்டிங்கே சந்திரன் தன்னுடைய நகர்ச்சியை வந்து சிம்ம ராசி உத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாசம். அப்படிலாம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. வாய்ப்புகள் குவியக்கூடிய காலகட்டம் மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, நீங்க ரிஷப கிருத்திகா இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு தான் சொல்லணும்லாம் இல்லை, அந்த மாதிரி அளவுக்கு அல்டிமேட்டா இருக்கக்கூடிய பலாபலன் யாருக்கு இருக்கு அப்படின்னா ரிஷபத்துல இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏற்கனவே குரு 2ல உட்காந்து அல்டிமேட்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. 10க்கு 2ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு. 10க்கு 4ஆம் அதிபதியும் போய் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ வீட்டுக்குள்ளேயே ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு வீட்டுக்குள்ள வந்தா டீ எல்லாம் கிடைக்கும்னா பார்த்துக்கோங்களேன் சாயந்தரம். அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த தடவை கிடைக்க போகுது. உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான பெயர், உங்களுக்கான புகழ் கிடைக்க போகிறது. வித்தேஸ்தானம் அதிகரிக்க போகிறது. மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்ட எல்லா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் அதற்கான முகாந்திரங்கள் தெரிய போகிறது. வேலை வாய்ப்பில் ஒரு மிகச்சிறிய மாற்றங்கள் கிடைக்க போகிறது. ஒரு தலைமைத்துவம் கிடைக்க போகிறது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு அமைப்புக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி பரவாயில்ல, வாழ்க்கை கரெக்டாக தான் போதும், நிஜமாவே 2ல குரு உட்காந்து ஏதோ கொடுக்குறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பெல்லாம் குரு சில மேஜிக் பண்ண போறாரு. அதன் மூலமாக உங்களுடைய மனம் ஒரு மாதிரி அப்படியே இருக்க போகுது. நிறைய பெயர், நிறைய புகழ், நிறைய கௌரவம், உங்களையே எல்லாரும் சுத்தி வர்றது. ஏன்னா கிட்டத்தட்ட சூரியனை சுத்தி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதன், குரு எல்லா அமைப்பும் இருக்கிறனால உங்களையும் எல்லாரும் சுற்றி வருது. உங்கள்கிட்ட தான் பேசுவேன், நட முடிக்கிறது, உங்க பேச்சுக்கான ஒரு மரியாதை கிடைக்கிறது, இது வரைக்கும் மதிக்காதவங்களாம் உங்களை மதிக்கிறது. அப்படியே நீங்க யாரிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எனக்கு தெரிஞ்சு ஜூன் 15ல இருந்தே இருக்கு. அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஜூலை மாசம் இன்னும் அது வந்து 15 தேதிகளுக்கு அதிகரிக்க போகிறது. நிறைய வந்து ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றது, நிறைய வந்து நாட்டாமையா மாறி சில பேருக்கு அட்வைஸ் பண்றது, நீங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சில பேர் ஆமா அப்படின்ட்டு போறது, இதெல்லாம் இந்த தடவை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியான ஒரு நிகழ்வாக இருக்க போகிறது. எல்லா மனசுமே அங்கீகாரத்துக்கு தானங்க ஆசைப்படுது. அது கிடைச்சிட்டா போதும், உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஐயோ அதை சொல்லிட்டாங்களேன்றதுக்காண்டியாவது நம்ம சில வேலையை பார்ப்போம். இல்லை ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட் இருந்தா கூட நம்பிட்டாங்களே அப்படின்றதுக்காண்டி சில விஷயம் நம்ம பண்ணுவோம் இல்லையா? இப்பெல்லாம் நீங்க நம்புறீங்க தான் நான் உட்காந்து கூவிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்பிட்டாங்களேன்றதுக்கான சில விஷயம் பண்றது எல்லாமே கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்கக்கூடிய வண்ணமாக இருக்கிறது. ஓகே, ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் புகழ் மலையில் நனைய போகிறீர்கள். நிறைய பேருக்கு பஞ்சாயத்து பண்ண போறீங்க, நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ண போறீங்க, நிறைய பேருக்கு உங்களுடைய வார்த்தைகள் சில மேஜிக் பண்ணி காட்ட போகுது. நீங்க சொன்னது சரியா தான் இருக்குன்ற மாதிரியான போறாங்க. யார் வந்து வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, யார் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யார் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது, அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது நாட் ஓன்லி டீச்சர், எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவமான ஒரு அமைப்பில் இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் சூப்பரான டைம் பீரியட் இந்த ஜூலை மாதம். இனிதே கிருத்திகை நட்சத்திரக்காரர் ரிஷப கிருத்திகைக்கு ஆரம்பம் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே கூல். நீங்க படிக்கிற குழந்தையாக இருந்தீர்களே ஆனால் மேஷ கிருத்தியாக இருந்தால் இந்த தடவை சூப்பராக எஃபெக்ட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலம், ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. நீங்க ரிஷப கிருத்தியாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு நீங்களே நமக்கு இதெல்லாம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி உங்களுடைய தனித்தன்மை வெளிப்பட போகிறது. இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தாங்க வித்தைஸ்தானம். இந்த வித்தைஸ்தானத்துல போய் கேது உட்கார்றது நீங்க எல்லாம் சொல்லலாம் நெகட்டிவ், உள்ளுக்குள்ள மைக்ரோவா டீப் அனலைஸ் பண்ணுவாங்க. என்ன கொஞ்சம் டிலே ஆக போகுது, ஒரு வேலைக்கு 1 மணி நேரம் கொடுத்தா 1.5 மணி நேரம் பண்ண போறீங்க. அது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு.
இன்னைக்கு நைட்டு நீ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வருவோம், நீங்க நாளை கழிச்சு நைட்டு தான் கொண்டு போய் கொடுப்பீங்க. பட் ஆனா பக்காவா கொடுப்பீங்க, எல்லாரும் வா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த 2 நாள் டிலேக்கு தேவையில்லாம ஒரு திட்டுவாங்க. இந்த வேலையை கேது செவ்வனே பண்ணுவார். அங்கே உட்காந்துருக்க சனியும் 11ஆம் இடத்துல இருந்து கொண்டு லாபத்தை கொஞ்சம் அப்படி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. 10ல் ராகு இருத்தல் அப்படின்றது பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்காக சில வேலைகள்லாம் மெனக்கெடுவீர்கள். ஸோ வாட் எவர் இட் இஸ், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அறிவு மேலோங்க போகிறது படிக்கிற குழந்தைகளுக்கு. ஓகே, நீங்க ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மேஷராசியாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பழுத்தமாக போகிறது. சுய தொழில் மூலமாக ஒரு முன்னுக்கு வரக்கூடிய சூழல் வரப்போகிறது. நீங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு காசு பணம் பொருள போகிறது. அங்கங்க கடுகு டப்பா உளுந்து டப்பாலாம் காலியா இருந்துச்சுன்னா இந்த மாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்பையும் போல 10 ரூபாய் 20 ரூபா போட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரப்போகிறது. கூட்டி கழிச்சு வாச கடிச்சு ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் தேரும். ஓகே, கவலைப்பட வேண்டாம். நீங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களா பெண்களாக இருக்கிறீர்கள், இல்லத்தரசியாக இருக்கிறீர்கள் அப்படின்ற போது வாவ் சூப்பர்ல, உங்களை மாதிரி டீ போட முடியுமா, உங்களை மாதிரி காபி போட முடியுமான்ற மாதிரி உங்களை அப்படியே புகழ் மலையில் நனைந்து வெக்கப்பட வைக்க போகிறார்கள். ஸோ அதனால இல்லத்தரசிகளுக்கு சூப்பரா இருக்கு. இந்த எனக்கு சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரக்கார ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு. ஓகே, நீங்க வேலை பார்க்குற ஆட்களாக இருந்தால் அந்த இடத்துல உங்களுக்கான பெயர் புகழ் அங்கீகாரம்லாம் கிடைக்கும் போது கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகிறது. ஓகே, நீங்க ஒரு 40 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் எப்படி முன்னுக்கு வர்றது, என்ன பண்ணா சரியாகும் அப்படின்ற மாதிரி யோசிக்க போறீங்க. வாட் எவர் இட் இஸ், நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 2 முழு சுபகிரகங்களோடு சேர்ந்து இருக்காருங்க. அவர் அரை சுபராகவே இருந்தாலும் 2 முழு கிரகங்களோட இயக்கத்துல அப்படியே இருக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒரு 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அந்த வீடுமே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய வீடா இருக்கு. 8ஆம் வீடாவே இருந்தாலுமே திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய வீடாகத்தான் இருக்கிறது. ஸோ பெருசா கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. திடீர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் நடக்க போகுது, பெயர் புகழ் அந்த ஸ்தலம் கிடைக்க போது, சந்தோஷமா இருக்க போறீங்க, கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, நீங்கள் ஒரு 60 வயதை தாண்டிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் வாயில வடை சொல்றது கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்க. தேவையில்லாம அதன் மூலமா சின்ன சின்ன அசிங்க அவமானம் வந்துடும். சரியான கிரன்ச்சா இருக்கீங்க போங்கன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு 1 மணி நேரமா கதறிட்டு இருக்கோம், காதல் அவ்வளோ இல்லையாண்டு அப்புறம் நம்ம மூஞ்சி இப்படி ஆயிடும். அதனால ஒருத்தவங்களா கேட்காம நீங்களா போய் அட்வைஸ் பண்ணிட்டு ஆரம்பிக்காது. குரு இந்த வேலையை செப்பனே செய்வார். அதனால இந்த வேலையெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். நம்மளுக்கே நிறைய வேலை இருக்கு. வாக்கிங் போகணும், பிபி சுகருக்கு மாத்திரை போடணும், கால் முட்டு வலியை பார்த்துக்கணும், தூக்கணும் நைட்டு. நம்மளுடைய அனுபவத்தை சொல்லி வீட்டில் வீட்டுக்காரம்மா கொடுக்குற வேலையெல்லாம் வேற பார்க்கணும். வீட்டுக்காரருக்கு 60 வயசு ஆனால் நான் தான் பண்ணணுமேன்ற மாதிரியான வேற வழி இல்லாமல் பண்ணி கொடுக்கணும். எவ்வளோ வேலை இருக்கு. அதை விட்டுட்டு போய் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட ஏதாவது வாங்கி கட்டிக்கணுமா? வேண்டாம். அதனால இன்னைக்கு நிம்மதியா சின்சன் மாதிரி அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம். 60 வயசை தாண்டி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். இல்லாட்டி அப்புறம் என் மருமகம் பேசிட்டா அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு சின்ன கலக்கங்கள் வந்துட்டு போகும். எப்பயும் போல நீங்க சோ ஸ்வீட்டா இருந்துட்டீங்கன்னா 60 வயசை தாண்டிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரா இருக்க போது. ஸோ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? அமர்ந்திருக்கிற வீடு கூட, நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கிற வீடு கிட்டத்தட்ட எனக்கு காலபுருஷனுடைய 3ஆம் 4ஆம் இடங்கள்ல இருக்க போறாரு. நிறைய கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை பார்க் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. பார்க்கில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு வர்றது, இல்லை சும்மா போய் ஊஞ்சல் கண்ணில் படுறது, ஏதாவது ஒரு புல்வெளியில போய் நடந்துட்டு வர்றது, ஒரு மாதிரி இந்த புல்வெளியா இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வர்றது, ஊருக்கு அவுட்ருப்புறமா ஒரு ஓடை இருக்கிற மாதிரியான இல்லை வயல்வெளி இருக்கிற மாதிரியான இடத்துக்குள்ளலாம் போய் டிராவல் பண்ணி நடந்துட்டு வர்றது, அதை பத்தி ஏதாவது ஒரு சீனரி உங்க கண்ணில் படுறது, பழைய இளையராஜா பாட்டு ஓடும்போது அந்த அம்மா வயப்புல இருந்து அத்தா நான் பாஸ் ஆகிட்டேன்னு ஓடி வர்ற மாதிரியான காட்சியில உங்க கண்ணில் படுறது, இப்படி வயல் சார்ந்து ஒரு லேண்ட் சார்ந்த அமைப்பெல்லாம் உங்க கண்ணில் படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை இருக்கு. பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் சிவனுடைய வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த மேன்மையை கொண்டு தரக்கூடிய வழிபாடா இருக்க முடியும். அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவனை ஒரு தடவை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லை அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா அவரோட வால்பேப்பர் வச்சுட்டு இருக்கவே இருக்க ஈசா என்னை காப்பாத்துப்பானா, அவர் எங்க இருந்தாலும் காப்பாற்றுவார். ஸோ கூப்பன் அவ்வளவுதான் அவருக்கு தேவை. அதனால ஈசனுடைய வழிபாடு உங்களுடைய இச்சைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமரும். சூப்பரா இருக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு.